வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கோவில்ல இருக்கிற கனகதுர்கா அம்மனோட சக்திய முழுசா கட்டுப்படுத்தணும்னு சொல்றேன். ஐயோ, அம்மனோட சக்திய கட்டுப்படுத்தணுமா அண்ணே? மறுபடியும் அண்ணே? மாயா, அந்த அம்மனோட சக்தியை கட்டுப்படுத்தி வைக்க நாங்களும் காலன் சாமியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரியே அந்த அம்மனோட சக்தியை பேழப்பட்டிக்குள்ள அடைச்சு ஆத்துல விட்டுட்டோம். அது வரைக்கும் நாங்க நல்லாதான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க ராஜ்யம்தான். ஆனா அந்த அம்மனோட சக்தி மறுபடியும் வந்து எங்களை மறுபடியும் ஆட்டி படைக்குது. உன்னால எப்படி அந்த அம்மனோட சக்தியை கட்டுப்படுத்த முடியும்? ஜமீன் ஐயா, என்னால முடியாதது எதுவுமே இல்ல. என்னோட சக்திய பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அதுக்கான வேலைய உடனே ஆரம்பி மாயா. உனக்கு துணையா நாங்க இருக்கோம். ஆனா இனி எக்காரணத்தை கொண்டும் கனகாவை இனிமே ஆடவிடக் கூடாது. உங்க விருப்பப்படியே கனகதுர்கா அம்மனோட சக்திய முடக்கிறதுக்கான மூல பூஜைய நாகவனத்துல இன்னைக்கே நான் பூஜைய ஆரம்பிக்கிறேன். இனிமே கனக தொல்லையே இல்லைன்னு உங்களையே நான் சொல்ல வைக்கிறேன். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.